இந்த 90s வந்து 90 அந்த ஆண்டுகளில் ஒரு அம்பையர் இருந்தார். அவர் பேர் வந்து ஸ்டீவ் பக்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டீவ் பக்னர் அப்படின்றவர் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு அம்பையர். அந்த காலத்துலலாம் ரிவ்யூ சிஸ்டம்லாம் இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டு கொடுத்த பிறகு இவங்க பிளேயர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ கேட்பாங்க. இல்லை அவர் சொன்ன தப்பு திருப்பி கேமராலாம் ரீப்ளே பண்ணி பாருங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அம்பையர் அவுட் கொடுத்துட்டு அவுட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, போயிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் இந்த மனுஷன் அவ்வளோ நேர்த்தியாக அம்பையரிங் பண்ணுவார், தீர்ப்பு கொடுப்பார். இப்போ சமீபத்தில் அவர் ரிட்டையர் ஆகி இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு. அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க. அந்த பேட்டியை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த பேட்டியில் அவரை கேட்குறாங்க, உங்களுடைய அந்த நடுவர் தீர்ப்பு, அதாவது நீங்கள் தீர்ப்பு கொடுக்குற அந்த அந்த அம்பையராக இருக்கும்பொழுது ஏதாயிலும் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் சச்சின் டெண்டுல்கர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, நான் தான் அம்பையர். அவர் 97 ரன்கள் எடுத்து விட்டார். அவர் 100வது சதத்தை எடுக்கிற ஒரு சூழல் அவர் இருக்கிறாரு. 97 ரன், இன்னும் 3 ரன் எடுத்தா அவர் வந்து 100 அடிச்சிருவார். இந்தியா முழுவதும் அவருக்காக காத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலைமையில் அவர் அவுட்டே ஆகலை. அவருடைய அந்த பால் வந்து அவருடைய தோளில் பட்டு போச்சு, நான் பேட்டில் பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நான் அவுட்டு கொடுத்துட்டேன். ஆனால் வந்த பிறகு தான் நான் அந்த கேமரா போட்டு ரீப்ளே பண்ணி பார்த்தா அது வந்து படவே இல்லை. சச்சின் கூட சொன்னார், ஐயோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் கை தூக்கிட்டேன். இது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, என்னால் மறக்கவே முடியலங்க அப்படின்றாரு. இது என்ன தெரியுமா? நேர்த்தியாய் தீர்ப்பு கொடுக்கிற ஒரு மனுஷன் கூட தவறு செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் தம்முடைய தீர்ப்புகள் ஒன்றிலுமே அவர் தவறு செய்வதே இல்லை.